ஹலோ. ஹலோ. நான் இப்ப உள்ள உள்ள வாங்க, உள்ள வாங்க. இன்னும் உள்ள வரலையே. ஓகே, வெரி குட். ஓகே, அதுலயே பேசுவா. இப்ப சொல்லுங்க. குட் மார்னிங். சரிங்களா? என்ன பார்க்க முடியுதா? ஆர் யூ ஏபிள் டு see me? வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேர்டு சொன்ன? முக்கியமான வேர்டுன்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசணுமே, ஞாபகம் இருக்குதா? அந்த வேர்டு என்ன? அதை வச்சு நிறைய இது பண்ணலாம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த அந்த வார்த்தை என்ன வார்த்தை அது? வாட் இஸ் தட்? டூ. அந்த வேர்டு தான் டூ. வெரி குட். சோ எங்க விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ஸ்கிரீனை நான் இப்ப அட்டாச் பண்றேன். ஆல் ரைட். ஓகே, இந்த ஸ்கிரீனை பாக்குறீங்க நீங்க. கிளாஸ் நம்பர் 10ல இப்படிதான் முடிச்சோம். தே டூ, யூ டூ. இதுன்னு எதுக்காக இதை திருப்பி திருப்பி எம்பசைஸ் பண்றோம், இதை வலியுறுத்துறோம்னா, இதுதான் நீங்க அடிப்படை. உங்களுக்கு வந்து வாக்கியம் அமைக்கிறதுக்குரிய அடிப்படை தான். சோ இதுல முக்கியமா நம்ம பார்த்ததுல வந்து இந்த டூ பார்த்தோம். நம்ம திருப்பி அதை ரீவிசிட். ரைட். 48, 49, 50 நீ கொஞ்சம் பார்த்துடலாம். இதுல என்ன அப்படின்னா மெயினா அந்த டூக்கு கட்டாயமா வருவோம். ஏன்னா அது இன்னும் முடியல இப்போதைக்கு. இப்ப ஹவுன்னு சொல்றோம். தமிழ்ல சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப பொதுவா நீ எப்படி இருக்கன்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நீ எப்படி இருக்க? ஹவு ஆர் யூ? நல்லா பாத்துங்க. ஹவு ஆர் யூ? இது அப்படியே தமிழ்ல எழுதுங்க. நீங்க நிறைய ஹோம்ஒர்க் தமிழ்ல கொடுத்தா நீங்க பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஹவ் ஆர் யூ? இப்ப பாருங்க, தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? ஹவ் ஆர் யூ தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? ஹவ் ஆர் யூ எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? கரெக்டா சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? எப்படி சொல்லுவீங்க? அப்படியே மாறுதா? நீ எப்படி இருக்கிறாய்? சோ நீ எப்படி இருக்கிறாய்ங்கிறது தான் அந்த வார்த்தை இல்லையா? எப்படி இருக்கிற அப்படியே எழுதிக்கிங்க. நீ எப்படி. இங்க பாத்துக்க, நம்ம நார்மலா என்ன சொல்றோம்? நீ எப்படி. இப்படிதான் நார்மலா சொல்றோம் இல்லையா? நார்மலா. இந்த பாயிண்ட் புரியுதா? இப்ப வந்து நம்ம முன்னாடி சொன்ன இருக்கிறாய். ஆனா ஆனா இங்க எப்படி இருக்கு? எப்படி. புரியுதா? இது உண்மையிலே பாக்குறேன், இருக்கிறாய் நீ அப்படின்னு வருது. சோ இதுலதான் நம்ம தடுமாறி போறது வந்து காரணம். இது மைண்ட்ல இது உள்ள ஏத்திக்கணும். அப்படி மாறும் அப்படிங்கறத மைண்ட்ல ஏத்திக்கணும். இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இது சொன்னதோட காரணமே வந்து என்னன்னா, இது மாறி இருக்குங்கிறது தான். இந்த ஆறுங்கிறது இந்த வேர்பு அதிமுக்கியமான வார்த்தை. இந்த வேர்பு உள்ள இருக்குது இங்கிலீஷ்ல.
தமிழ்ல இது வெளியில இருக்குது. ஹலோ, ஸ்கிரீன்ல வரல தம்பி. ஓ, இப்ப நான் பாக்குறேன். இப்ப நான் ஷேர் பண்றேன். சரி. நான் திருப்பி ஷேர் தான் பண்ணியிருந்தேன். ஏன் இப்ப இப்ப வருதா பாருங்க. இன்னும் வரல, இது டிவில வரல. ஓ, அங்க டிவி ஆன் பண்ணும். அங்க டிவி நான் ஃபுல்லாவே இப்ப. ஓ, அங்க டிவி எது பண்ணும்? அங்க டிவி. ஓ, முன்னாடியே சொல்லிருக்கலாமே எனக்கு. வெயிட் வெயிட் வெயிட். ஓகே. அங்க நீங்க வீடியோவை ஆன் வர பண்ணுங்க. வர ரீபூட், டிவி ரீபூட் ஆகுது. ஓகே, டிவி ரீபூட் ஆகுது. ஏன்னா உங்களை என்னால பார்க்க முடியுது. வெயிட் வெயிட். யாரு பண்ணலையே, நல்லா தானே ஓடிக்கிறது. சம்மந்தமே இல்லாம டிவி ரீபூட் ஆகுது. உங்க வீடியோவே நான் பாக்குறேனே. அதான் டிவி ரீபூட் ஆகுது. No internet connection. No internet connection. இல்ல இருக்குதே. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம பார்க்கவே முடியாது. இப்ப பாக்குறோமே உங்களை. வரேன் வெயிட். அந்த ஒயர் இருக்குல்ல, லேப்டாப்ல இருந்து இதுக்கு போகுதுல்ல ஒயரு, அந்த ஒயர் மட்டும் கரெக்டா இப்ப தெரியுதா? ஹலோ, இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. இப்ப நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். வெரி குட். இப்ப பார்க்க முடியுதா ஸ்கிரீனை? வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப எல்லாரும் கவனிங்க. ஹவுங்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன். ஹவ் ஆர் யூங்கிறது இங்க அப்படியே எழுதிருக்கீங்க. நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், ஏன்னா இது இப்பதான் பாக்குறீங்க. ஹவ் ஆர் யூ. இங்க எப்படி இருக்கிறாய் நீ அப்படின்னு தமிழ் படுத்துறோம். ஆனா உண்மையிலே தமிழ்ல பேசுறப்ப நீ எப்படி இருக்கன்னு கேக்குறோம். சோ அந்த இருக்கிறாய் வந்து இங்க கடைசிக்கு போயிடுது. நல்லா பாருங்க, இந்த வேர்ப் வந்து இது கடைசியா போயிடுது. ஓகேவா? கடைசியா போகுது. இப்ப முக்கியமா இதை அப்படியே எழுதி வச்சுங்க. நீ எப்படி இருக்கிறாய். இப்ப சொல்லுங்க, நீ எப்படி வந்த அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நீ எப்படி வந்த? வராதே, அது வராதே. இந்த இடத்துலதான் முக்கியமா நீங்க பாக்கணும். நீ எப்படி வந்தாயின்னு போடு. நீங்க எப்படி வந்தாயின்னு போடுவோங்க. நீ எப்படி வந்தாய் எப்படி பண்ணுவோம்? நீ எப்படி வந்தாய். ஓகே. சோ இந்த இடத்துலதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. சோ எப்படி வந்தாய்ங்கிறது இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற. இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம முன்னாடி படிச்ச ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணுவோம். நல்லா பாருங்க. இப்ப கேம் வருதா? இப்ப இந்த கேம பிரிக்கணும். இப்ப நல்லா பாருங்க. எப்படி பிரிப்பீங்க? கம். நல்லா பாருங்க, இது வரிசையா ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இப்படி பார்க்கலாமா? கம், கேம். ஓகேவா?
இந்த இடத்துல வந்து மொத்தம் பாக்குறோம்ல, 5 பாக்குறோமா ஒரே வார்த்தைய. கம் கேம் கம் எழுதிக்கிங்க. கம்மிங் கம்ஸ். நம்ம பிரிச்சது எப்படி பிரிச்சு காத்திருக்கோம்? டூ பிளஸ் கம். இங்க வந்து நான் யாராவது சொல்லுங்க பாப்போம். அது டிட் கேம் அப்படி பிரிப்பான். டிட் பிளஸ் கேம். பிளஸ் கம் கம். சோ இந்த கம்மு தான் இங்க வரும். டிட்ட வெளியில எடுக்கிறீங்க, வெளியில எடுத்தா கம்மு மட்டும் பாக்கி இருக்கும். டன் பிளஸ் நல்லா பாத்துங்க, டன் பிளஸ் கம். டூயிங் பிளஸ் கம். இதுதான் நம்ம போன கிளாஸ்ல சொன்னோம், அதையே இங்க கொண்டு வர்றோம். டஸ் பிளஸ் கம். எஸ். இப்ப இருக்கு இல்லையா இந்த கேம், எப்படி வந்தாங்கிறதுக்கு கேம் தானே போடுவோம். ஹவ் யூ கேம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்றதுக்கு பதிலு இங்க டிட்ட வெளியில எடுத்துட்டு கம்ம போட்டுருங்க. எனக்கு டிட் பிளஸ் கம்மு தான் கேம். நல்லா இன்னொரு வாட்டி சொல்றேன், உங்களுக்கு இது முக்கியமா உள்ள போகணும். உங்களுக்கு நீ எப்படி வந்தாய வந்து டிட் இந்த இருக்கு இல்லையா கேமு, இந்த கேம் வந்து டிட் பிளஸ் கம்னு ரெண்டா பிரிச்சுட்டோம். எதுக்கு பிரிக்கிறோம்? கேள்வி கேட்கறதுக்காக பிரிக்கிறோம். ஹவ் போட்டதுக்கு அப்புறம் இந்த டிட்ட வெளில எடுத்துட்டு யூவை போட்டு எப்பொழுதும் போல கம் போட்டுருங்க. டிட் பிளஸ் கம் வந்து கேம். இது இன்னொரு வாட்டி இன்னொரு பண்ணலாமா? நீ எப்படி போன, நீ எப்படி போன பாருங்க. ஹவ் நல்லா பாருங்க. யூ அழகா செஸ்ல காய மூவ் பண்ற மாதிரி இங்க பொசிஷன்ல மூவ் பண்ணும். தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் காய் நகர்த்தல் வேற, எந்த பொசிஷன்ங்கிறது வேற. இப்ப போடலாமா? இங்க கோ, இந்த 5 போடுங்க, 5 போடுங்க. கோக்கு பாஸ்ட் என்ன? அருமை அருமை. அடுத்தது அடுத்தது அருமை அருமை. அடுத்தது சூப்பர் சூப்பர். இப்ப பிரிங்க, ரெண்டா பிரிங்க. கோவை ரெண்டா பிரிங்க. முதல்ல சொல்லுங்க. அடுத்த ரெண்டு எப்படி பிரிப்பீங்க? அருமை 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 அருமை. டன் பிளஸ் கோ போடுங்க. கோயிங்க அது மாதிரி ரொம்ப இப்ப எல்லாம் டஸ் பிளஸ் கோ. இது ரொம்ப முக்கியமானது. 1 2 இந்த கடைசி இது. இப்ப என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? எல்லாமே பிளஸ்க்கு அப்புறம் கோ வருது பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. பிளஸ்க்கு அப்புறம் கோ. இந்த இந்த பிளஸ்க்கு அப்புறம் எப்பயுமே இந்த முத பாட்டு தான் வரும். அதே மாதிரி கம்மு வருதா? கம் கம் கம். இந்த கம்மு வந்து இந்த கம்மு கிடையாது, இந்த கம்மு. சோ இத வந்து இப்படி போட்டுங்க. V1 verb 1 ஞாபகம் வச்சுங்க. V1 அவ்வளவு முக்கியம். V2 வீணா verb வினைச்சொல். V3 V4 ஒரு verb சொன்னா 5 வார்த்தை உள்ள இருக்குங்கிறது தெரியணும். அந்த நாலேஜ் வந்துட்டாலே போதீங்க. பாரு, நீ எப்படி வந்தாய், நீ எப்படி போனாய், எப்படி சொல்லுவீங்க? நீ எப்படி போனாய்? போனாய் இந்த வெண்ட் தானே. என்ன பண்ணோம்? வெண்ட ரெண்டா பிரிங்க. எப்படி பிரிச்சோம்? எப்படி போனாய்? எப்படி பண்ண? ரெண்டு எப்படி பிரிச்சோம்? அந்த டிட்ட முன்னாடி எடுத்துட்டு அந்த கோ இருக்கு இல்லையா, இந்த கோவை பின்னாடி போட்டுங்க. முடிஞ்சு போச்சு. How did you go? எப்படி வேணாலும் இதுல வந்து நீங்க வந்து அவ்வளவு விஷயம் பண்ணலாம். இதுல இப்ப எப்படி வந்த, நீ எப்படி சாப்பிட்ட அப்படின்னாக்கா, நீ எப்படி சாப்பிட்ட? சொல்லுங்க. நீ எப்படி சாப்பிட்டாய்? நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ஈட் கொண்டு வாங்க. ஈட் இங்க பிரிச்சாதான் அங்க வரும். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏதாவது தெரியுமா? அது பாருங்க. ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். இந்த V3 வந்து ஈட்டன். அடுத்தது ஈட்டிங். அடுத்தது ஈட்ஸ். இப்படி பாக்குறப்ப ஈட்ட ரெண்டா பிரிங்க. அடுத்தது
plus E. ஈட்டுன்னு தான் பிரிக்கணும். வெளியில எடுத்தீங்கன்னாக்கா ஈட்டு தான் வரும். எப்பயும் நான் சொன்னேன் இல்லையா, பிளஸ்க்கு அப்புறம் இந்த V1 தான் வரும். இந்த V1 இருக்குல்ல, பிளஸ்க்கு அப்புறம் எப்பயுமே இந்த V1 தான் எல்லா இடத்துலயும் வரும். இப்ப ஏன்னா இதுதான் யூஸ் பண்ண போறோம் இதுல. V1 V2 இந்த V5 இது ரொம்ப முக்கியம். இப்ப சொல்லுங்க, நீ எப்படி சாப்பிட்ட? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுவோம்? எப்படி சாப்பிட்டாய்? How did இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இப்ப முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமா? நீ இத அப்படியே வச்சுங்க. நீ எப்படி போட்டுக்கலாமா? நீ எப்படி போட்டுக்கலாமா? How did you? நீ எப்படி சாப்பிட்டாய்னு ரொம்ப ஒரே வார்த்தையில வந்துருதா? எழுதிக்கலாமாங்க? சாப்பிட்டாய் எழுதிக்கிங்க. இப்பதான் ஒண்ணு மாத்த போறோம். போட போறோம். இன்னொன்னு போட போறோம். இப்ப அப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னொரு இது டிட் வைக்கலாம், டிட் வச்சு கொடுக்கலாம், ஹவும் பண்ண போறோம். அவன் அவன் எப்படி போனான்? அவன் எப்படி போனான்? அவன் எப்படி போனான்? தமிழ் எழுது முதல்ல. ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதுங்க. அவன் எப்படி போனான்? எப்படி போனான்? எப்படி இருக்கு என்ன எழுதுவீங்க? அந்த ஹவு முன்னாடி ஒரு இங்கிலீஷ்ல, தமிழ்ல பின்னாடி வருது. எப்படி போனான்? போனான்ங்கிறது என்னது? போறது என்னது? போனான். அவன் எப்படி? அப்ப என்ன பண்ணலாம்? How did? இப்ப நான் போடலாமா? இப்படியே போடலாம், அப்புறமா நம்ம மாத்திக்கலாம். அவன் அவன் எப்படி போனான்? இப்ப அப்படியே கொண்டு வாங்க பாக்கலாம் எப்படி கொண்டு வர. இப்ப நமக்கு இப்படி ஒர்க் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஹீன்னு இருக்குது, ஹவுன்னு இருக்கு, அவன் எப்படின்னு இருக்கு. நல்லா பாருங்க நான் எப்படி ஒர்க் பண்றேன்னு. அவன் எப்படி போனான், அவன் எப்படி போனான்னா இது வந்து வென்ட்னு வருது. இப்ப இது மாதிரி கொஸ்டின் வர்றப்ப ரெண்டா பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறீங்க? எப்படி பிரிக்கிறீங்க? இப்ப டிட் பிளஸ் கோடு பிரிக்கிறீங்க. இப்ப டிட் பிளஸ் கோடு நீங்க பிரிச்சீங்கன்னா இந்த வார்த்தை தான் இருக்கு. இப்ப இப்படி பிரிச்சுட்டீங்க, இங்க நேரம் இங்க கொண்டு வாங்க, இப்படி பிரிச்சுட்டீங்க. இப்ப என்ன வருது? ஹீ இருக்குது, ஹவ் இருக்குது, டிட் இருக்குது, கோ இருக்குது, போடுறது. இவ்வளவுதான் இருக்கு. இந்த 4 வார்த்தையை நீங்க மாத்தி எழுதணும். எப்படி எழுதுவீங்க? ஹவ் முன்னாடி வருமா? அடுத்து வருமா? டிட்டு நடுவுல வருமா? அப்புறம் ஆகா, அவ்வளவுதான். இந்த கோவை தவிர பாக்கி எல்லாமே இடம் மாறி இருக்கு. பாத்தீங்களா? இந்த கோவை தவிர பாக்கி எல்லாமே இடம் மாறி இருக்கு. இந்த இடம் மாறுறத புரிஞ்சுட்டா போதும். ஒண்ணும் இல்ல. அவன் எப்படி போனாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஹவு டிட் ஹீ கோ 4 வார்த்தையை அடிக்கிறாங்க. 3 வார்த்தைக்கு வெறும் 4 வார்த்தை அடிக்கிறாங்க. இப்பதானே ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க போறேன் இதே ஹவ் வச்சு. நல்லா பாருங்க. இங்க அப்படியே தமிழ் படுத்தினீங்கன்னா என்ன வரும்? ஹவ் ஹீ, ஹவ் அப்படியே தமிழ் படுத்திங்கன்னா ஹீ ஹவ் கேம், வென்ட், ஹீ ஹவ் வென்ட், இப்படி வரும். ஆகா, இப்படி நம்ம தமிழ் ஆங்கிலப்படுத்துறது, இப்படி ஆங்கிலப்படுத்துறதுக்கு பதில் ஹவ் முன்னாடி கொண்டு வந்து வென்ட ரெண்டா பிரிச்சு கொண்டு வரும். இதுதான் ஆங்கிலம். இதை நீங்க புடிச்சிட்டாலே போதும். இப்ப ஒண்ணு பண்ணலாமா? அவன் எப்படி போனான் இருக்குல்ல, இப்ப நல்லா யோசிங்க.
அவன் எப்படி போகிறான்னு போட போறேன். இல்லையா, போகிறான்னு அடிக்க போறேன். அங்கதான் மாத்த போறேன். நீங்க மாத்துறப்ப இதை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இது மாற மாற உங்களுக்கு புரியும். நல்லா பாருங்க எப்படி எப்படி அதை எப்படி பண்ண போறீங்கன்னு பாருங்க. ஈஸியா கஷ்டம்லாம் இல்ல. அத பாருங்க, இதே ஹவ் வச்சுக்க போறேன். நல்லா பாருங்க, இதே ஹவ் வச்சுக்க போறேன். இதே ஹீய வச்சுக்க இதே ஹீய வச்சுக்க போறேன். அப்புறம் அந்த பிரிச்சாக்க எப்பயுமே அந்த கோதம் வரப்போகுது. எல்லாம் தெரியும் நமக்கு. பிரிச்சாக்கா ஃபர்ஸ்ட் தான் வரும். ஓ, ஒரே ஒரு வார்த்தை தான் மாறப்போகுதுங்க. சோ இப்பதான் நீங்க பாக்கணும். ஒரே ஒரு விஷயம் முன்னாடி அப்ளை பண்ணது. இப்ப பாருங்க, நான் எப்படி போகிறேன். சரி, அவர்கள் எப்படி போகிறார்கள் அதுவும் பாருங்க. ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல எடுக்கிறோம் பாருங்க. நல்லா கொண்டு வாங்க. இது ஏன் இப்படி மாறுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்கள் போடலாமா? அவர்கள் எப்படி போறாங்க அதையும் எழுதுங்க. ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். அவர்கள் எழுதுங்க. அவர்கள் அது என்ன முடிக்கல. அவன் எப்படி போகிறான் என்ன வரும்? போகிறான்னு கோவா எப்படி பிரிப்பீங்க? கோவா எப்படி பிரிப்பீங்க? D1 எப்படி பிரிப்பீங்க? Do plus go. டூ தானே பிரிச்சிங்க. அந்த டூ தானே இங்க போடணும். அவ்வளவுதானே முடிச்சு போச்சா? ஆனா ஹீக்கு என்ன வரும்? ஹீக்கு என்ன? கோஸ் வரும். அப்படி வர்றதுனால டசப். பாருங்க, இப்ப மாத்திடுவோம். இப்ப மாத்தி கொண்டு போவோம். உங்களுக்கு அது கஷ்டம்லாம் இல்ல. இது கொஞ்சம் டைம் எடுத்துங்க. டைம் எடுத்துட்டு பண்ணுங்க, வந்துடும். இப்ப பாருங்க, நான் திருப்பி போறேங்க. நல்லா பாருங்க, அவர்கள் எப்படி போகிறார்கள். இப்ப அவர்களுக்கு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு என்ன? எப்படிங்கிறது போகிறதுங்கிறது போகிறார்கள். தேக்கு என்ன வரும்? இதான் இந்த டேபிள். அவ்வளவுதான். அப்ப எப்படி பிரிப்பீங்க அத? நான் அப்படியே பிரிச்சு அப்படியே கரெக்ட் பண்றேன். do go, do plus go. இப்ப எப்படி பண்ணுவீங்க? அப்படியே ஆங்கிலத்துல எழுதணும்னாக்க ஹவ் முன்னாடி போடுவீங்க, டூவை பின்னாடி. அந்த டூ இங்க உள்ள டூ எடுக்கிறீங்க. ஹவ் டூ. தேவை இங்க கொண்டு போறீங்க, இங்க கோவை கொண்டு போறீங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. அவ்வளவுதான். இதேதான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, ஹீக்கு நான் திருப்பி அதை இது பண்றேன். இங்க ஹீ வருது. ஹீ வர்றதுனால டஸ் வருது. இப்ப போட்டுடலாமா? இத திருப்பி இந்த டேபிள ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? லெட்ஸ் ரிவைஸ் தட். ரெண்டு வாட்டி யூ போடுறேன் பாருங்க. நீக்கும் போடுறேன், நீங்களுக்கும் போடுறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ராஜா, ராணி, ராஜா, ராஜா அண்ட் ராணி, ராஜா ராணி. ஞாபகம் வச்சுங்க. இப்ப இந்த டேபிள் எப்பெல்லாம் ஆங்கிலத்துல பேசுறப்ப ஆரம்பிக்கிறது கஷ்டமா இருக்குதோ, வாக்கிய ஆரம்ப கஷ்டமா இருக்கோ, இந்த வார்த்தையை நினைச்சுங்க. பாருங்க, ஐ கோ, we go, you go, you go. He see சொல்லுங்க. இங்க ராஜா, ராஜா, ராஜா சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்றேன். 2-3 பேர் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்கீங்க. கைய தூக்கிட்டு சொல்லணும். கோஸ். வெரி குட். ராணி ஒரே ஒரு தான். கோஸ். ராஜா அண்ட் ராணி ரெண்டு பேரு. அருமை, அருமை, அருமை. ராஜா ராணி ஒரு ஆளுதான். இப்ப அப்படியே ஒண்ணுத பாத்துருவோமா? ஐக்கு வந்துட்டு நான் போனேன்னு வந்தா, நாங்கள் போனோம்னு வந்து என்ன வரும்? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது. இது வர ஒரே நிமிஷம்.
இந்த பிரமாதம் பிரமாதம் went you he she it இப்ப சொல்லுங்க he she it எல்லாமே வென்ட்டு தான் பாஸ்ட் நம்ம முன்னாடி கத்துக்கிட்டதுதான் அவ்வளவுதான் எல்லாமே வென்ட்டு தான் இப்ப சொல்லுங்க கோவை எப்படி பிரிப்பீங்க வெரி குட் அது பின்னாடி நம்ம உரையாடலுக்காக பேசுறதுக்காக எழுதுறதுக்காக வெண்ட் எப்படி பிரிப்பீங்க ஓகே கோஸ் எப்படி பிரிப்பீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க இந்த கோங்கிறது பிரசன்ட் நிகழ்காலத்தை குறிக்குது நல்லா எழுதிக்கிங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஏன்னா நீங்க நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிருக்கீங்க இது பாஸ்ட் இதுவும் பிரசன்ட் தான் இது வந்து ஹீ ஷீட்டுக்காக பயன்படுறது இது ஐ வி போட்டுங்க இது வந்து என்ன தெரியுமா பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே தான் அப்படியே போட்டுலாமா அப்படியே போடுங்க இத எல்லாமே he she எல்லாமே அதனாலதான் திருப்பி இது எழுதுறோம் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் டூக்கு போறப்பையும் சொல்லி கொடுத்தோம் ஹவுக்கு இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் எந்த வார்த்தைனாலும் இதுதான் ஆதார சுருதி இதுதான் ஆரம்பம் இதுதான் எல்லாமே சரியா அருமை இப்ப பாருங்க இந்த ஹவுங்கிற வார்த்தையை வச்சு எவ்வளவு பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க ஹவுங்கிறது சாதாரண வார்த்தையில அது ஒரு கேள்விதான் இப்ப ஹவு டு தே கோ இப்ப சொல்லாமா ஹவு டஸ் ஹி கோ இப்ப சொல்லாமா ஹவு டஸ் ஹி கோ இப்ப சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க ஹவு டஸ் ஹி கோ அவன் எப்படி போறான் சரி அவன் எதுக்கு போறான் அப்படியே சொல்லுங்க இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லுங்க இது அப்படியே வச்சு சொல்லணும் அவன் எதுக்கு போறான் இப்ப பாருங்க அவன் எதுக்கு போறான் நல்லா பாருங்க அவன் எதுக்கு போறான் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க அப்படியே இருக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறுது ஒரே நிமிஷம் ஏன் போறான் எதுக்குங்கிறது ஏங்கிறது எதுவும் இல்ல எதுக்கு வை இப்ப சொல்லுங்க அவன் எப்படி போறான் அவன் எதுக்கு போறான் இவன் ஏன் போறான் அவன் எங்க போறான் நல்லா பாருங்கதான் போன கிளாஸ்ல முடிச்சு சொல்லும் இப்ப பாருங்க வேர் டஸ் இது நீங்க தமிழ்ல ஹோம்ஒர்க்கா பக்காவா எழுதணும் நீங்க எழுதினாதான் இது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும் இப்ப யாராவது ஒருத்தவங்க முதல் உள்ளவங்க பேர் சொல்லுங்க முதல் ரோல உள்ளவங்க பேர் ஏன்னா அவங்களதான் என்னால ஃபுல்லா பார்க்க முடியுது கை தூக்கிட்டு முதல் ரோல உள்ளவங்க பேர் சொல்லணும் உன் பேர் சொல்லு அர்ஜுன் வேர் டஸ் ஹி கோ தமிழ்ல சொல்லு அவன் எதுக்கு எங்கே போகிறான் எங்கேங்கிற வார்த்தை முன்னாடி நம்ம கவர் பண்ணிருக்கோம் அதனாலதான் அதை வச்சு சொல்றோம் அவன் எங்கே போகிறான் இப்ப அர்ஜுன் சொல்லு அர்ஜுன் நீ எங்க அவன் எங்க போனான் பாரு இது அவன் எங்க போகிறான் எல்லாரும் கவனிங்க இப்ப அர்ஜுன் சொல்ல போறது அவன் எங்க போனாங்கிறதுக்கு சொல்ல போறாப்ல அர்ஜுன் இப்ப அர்ஜுன் சொல்லு அர்ஜுன் அவன் எங்க போனான் சொல்லு அவன் எங்க போனான்
Where did ஆங்கிலத்துல சொல்லணும். ஆங்கிலத்துல இந்த ஆர்டர் மாறாம சொல்லணும். சொல்றோம். where did plus go? அதை வந்து எப்படி போடுவீங்க? டிட்ட வெளில எடுக்கிறீங்க. டிட் பிளஸ் கோ போடுறதே எதுக்கு? வெளில எடுக்கிறதுங்க. அப்படியே போடுங்க. வேர் டிட் ஹி கோ? முடிஞ்சு போச்சு, முடிஞ்சே போச்சு. Where did he go? அவ்வளவுதான், சூப்பரா முடிஞ்சது. இப்ப சொல்லுங்க, வேர் டிட் ஹி கோ? இது தமிழ்ல நீங்க எழுதணும். அதான் ஹோம்ஒர்க், ரொம்ப முக்கியம் எழுதணும். ஏன்னா திருப்பி திருப்பி அதே தான் வருது. இப்ப நம்ம ஆங்கிலத்துல பிராக்டிஸ் பண்ணி வீட்டுல போய் தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் பிராக்டிஸ் பண்ணி இப்ப பாக்கலாமா? இப்ப அவன் எங்க தூங்குனான்? அர்ஜுன் அவன் எங்க தூங்குனான்? அவன் எங்கே தூங்கினான்? முதல்ல தமிழ்ல எழுது. தமிழ்ல எழுது. தூங்கினான் வந்து பாஸ்ட் டென்ஸ்னா பாஸ்ட் டென்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கணும். அவன் எங்க தூங்குனான்? நல்லா பாருங்க, அவன் இதெல்லாம் டெய்லி நம்ம ஏதோ ஒரு வகையில பயன்படுத்துவோம். நீங்க யாராவது அர்ஜுன் மட்டும் இல்ல, யாராவது ஒருத்தவங்க யாரு விருப்பமா இருக்கா பதில் சொல்றீங்க. யாரு விருப்பமா இருக்காங்களோ அவங்க முன்னாடி வந்து அழகா சொல்லுங்க. அவன் எங்க தூங்குனான்? இப்ப இத பிரிச்சு காட்டலாம். இங்க பிரிச்சு காட்டலாம். உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இதுல பிரிப்போம். slept sleeping sleeps. நீங்க நம்பர் 3 4 பத்தி யோசிக்காதீங்க. 1 1 2 and 5 இது பாருங்க. do plus sleep அடிக்கலாமா? அப்படியே பண்ணீங்களா? do sleep. இந்த slept பத்தி worry பண்ணாதீங்க. இது அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா 1 2 5 டெய்லி யூஸ் பண்ணுவோம். slept சொல்லுங்க. slept சொல்லுங்க. அருமை அருமை அருமை. எல்லாரும் எழுதிக்கணும். விடாதீங்க. இது பாருங்க, does plus sleep அப்படியே அடிக்கணும். படாலும் அடிக்கணும். இதை வச்சுதான் நீங்க பேச போறீங்க, எழுத போறீங்க. இப்ப சொல்லுங்க, அவன் எங்க தூங்குனா? அவன் எங்க? பாருங்க, அதே இது வருது. பாஸ்ட் டென்ஸ் வருதா? அவங்கிறது ஹீ போட்டுடலாமா? இது ரெண்டு மட்டும் சொல்லுங்க. கேள்விக்குறி போட்டுடலாமா? இப்ப டிட் வந்து டிட் ஹீ நடுவுல போட்டு ஸ்லீப், அவ்வளவுதான். வேர் டிட் ஹி ஸ்லெப்ட் எல்லாம் சொல்ல கூடாது. ஸ்லீப் அருமையா இருக்கு. இப்ப அவன் எங்க? இப்ப பாருங்க, அவன் எங்க தூங்குறான்? ஹீ வந்துருச்சு. ஹீ வருது. அந்த ரூல் அப்ளை பண்ணுமே. வேர் டஸ் ஹீ? இப்ப அவ்வளவுதான். இப்ப சொல்ல, அவங்க எங்க தூங்குறாங்க? சொல்லுங்க. வேற அப்படியே அடிங்க. இதெல்லாம் ஈஸி, அடிச்சிடலாம். அவர்களை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறமா கூட்டி சொல்லுங்க. இப்ப கூட்டி சொல்லுங்க. அந்த டேபிள ஞாபகம் வச்சுங்க. டூ. அருமை. இங்க இப்ப எனக்கு படிச்சு காட்டுங்க. இத மட்டும் வாய் விட்டு படிக்கணும். ஒரு 5 வாட்டி 6 வாட்டி வீட்டுல வேர் டு தே ஸ்லீப், வேர் டஸ் ஹி ஸ்லீப், வேர் டிட் ஹி ஸ்லீப் வெவ்வேறு இதை படிச்சு அப்படியே தமிழ்ல கொண்டு வரணும். வாய் விட்டு படிக்கிறப்ப மனசுல போய் அப்படியே பதிச்சிடும். வாய் விட்டு படிக்கணும், தனியா எழுதி. இப்ப ஒண்ணு சொல்லவா? இப்ப அப்படியே வச்சுக்கோங்க. இது முன்னாடி பார்த்த வார்த்தை தான் எல்லாமே. நம்ம 50 வார்த்தையில பார்த்திருக்கோம், 55 வார்த்தைக்குள்ள. இப்ப பாக்கலாமா? அவன் எங்க தூங்குவான்? நல்லா பாருங்க, ஈஸி அது. அவனுக்கு எங்க போடுவீங்க? அவன் இங்க போட்டுருவீங்களா? பொசிஷன் மாறாதா? அவனுக்கு என்ன வார்த்தை? அவன் எங்க தூங்குவான்? தூங்குவானு என்ன பண்ண தெரியுமா? இந்த ஸ்லீப் அப்படியே வச்சுக்கணும். இந்த டூக்கு பதிலு வில்ல போட்டு முடிஞ்சு போச்சு. ஃபியூச்சர் டென்ஸ். இது 3 டென்ஸ் தான்ப்பா. இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் கம்பு சுத்தலாம். உங்க கையில கம்பு இருக்கு, எப்படி வேணாலும் கம்பு சுத்தலாம். ஆனா கம்பு கையில இருக்குங்கிறது தெரியணும். அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியணும். இப்ப பாருங்க, இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாமா? இப்ப பாக்கலாமா?
எவ்வளவு கேள்வி எவ்வளவு பதில கொண்டு வரலாம் பாத்தீங்களா? இப்ப பாருங்க, அவன் எப்ப பார்த்தான், அவன் எப்ப பார்த்தான். இப்ப நல்லா பாருங்களா, அவன் பார்த்தான் சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் அவன் பார்த்தான் சொல்லுங்க, அங்கிருந்து கொண்டு வந்துடலாமா? யாராவது ஒருத்தங்க அவன் பார்த்தான், அவன் பார்த்தான், அவன் பார்த்தான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நல்லா பாருங்க, அவன் 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 பார்த்தான் 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 இப்ப சொல்லுங்க, அவன் அவன் பாக்குறான். இப்ப சொல்லுங்க, அவன் பாக்குறான். அது மட்டும் சொல்லுங்க, ரெண்டே வார்த்தை தான், அவன் பாக்குறான். யாராவது கை தூக்கி சொல்லுங்க, அவன் பாக்குறான். யாராவது ஒரு ஆள் தான் சொல்லணும், அப்பதான் நான் கரெக்டா சொல்லுங்க. அந்த அந்த பொண்ணு அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப இது 2 வார்த்தை 3 வார்த்தையா மாத்தி. இப்ப பாருங்க, அவன் பாப்பான். நல்லா பாருங்க, இது 3 தான். இதையே நீங்க பிராக்டிஸ் எல்லாம் எழுதிக்கிங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி எழுதிக்கிங்க. இது அவன் பார்த்தான், அவன் பார்த்தான். இப்பதான் ஒண்ணு பண்ண போறோம், நீங்க தமிழ்ல எழுதிடுங்க. இப்பதான் அந்த எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கப்பதான் அனுப்புவோம். அவன் பார்க்கிறான். அடுத்தது அவன் பார்ப்பான். அவன் பாப்பான்பா, அவன் பாத்துருவான், அவன் பாப்பான். நீ இது பண்ணிக்கொண்டு இப்பதான் ஒண்ணு பண்ண போறோம். ஹீ சா இருக்குல்ல, அவன் பார்த்தான்ல, இந்த சாவை 2ஆ பிரிச்சு சொல்லுங்க. இப்ப பாருங்க, நான் டிட்சினே போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இந்த டிட்சி வந்து ஒண்ணும் இல்ல, டிட் பிளஸ் சி தான். நல்லா பாருங்க, சீஸ் எப்படி பிரிப்பீங்க? பியூட்டிஃபுல். அப்படியே எழுதிக்கங்க. டஸ்க்கு அப்புறம் சி வரும். நல்லா பாருங்க, டஸ். நீங்க ஸ்மால் லெட்டர் அப்படிலாம் போட்டு குழப்பிக்க வேணாம், எதுல வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்ப பாருங்க, வில் சி ஆல்ரெடி பிரிஞ்சு இருக்குது. நல்லா பாருங்க, 2 வார்த்தை இருக்கு பாருங்க, ஆல்ரெடி. இதுதான் கணக்கு. அவ்வளவுதான். அப்படியே பிரிஞ்சிருக்கு. இப்ப பாத்துலாமா? அவன் இப்ப சொல்லுங்க, அவன் பார்த்தான். ஈசா. அவன் ஏன், இப்ப சொல்லுங்க, அவன் ஏன் பார்த்தான்? அவன் ஏன் பார்த்தான்? ஃபர்ஸ்ட் அந்த ஏனுங்கிற கேள்விக்குறி ஃபர்ஸ்ட் கேள்வி வந்துடணும், கேள்வி வார்த்தை வந்துடணும். சொல்லுங்க, எப்படி ஆரம்பிக்க? ஒய்யுதானே ஒய்யுதானே. இது பாருங்க, நான் எங்க போடுறேங்கிறத பாக்கணும், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. ஒய்டிடிசியா எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? என்ன அருமை. இததான் நீங்க ஒர்க் பண்ணணும். இத ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முடிச்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணாலும் கட்டிக்கலாம். அஸ்திவாரம் இதுதான். அதுக்கப்புறம் எத்தனை மாடி வேணாலும் நீங்க கட்டிக்கலாம். பட் அஸ்திவாரம் தான் முக்கியம். இப்ப பாக்கலாமா? அவையான் பார்த்தேன், அவையான் இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ ஏன் பார்த்த? இல்ல நீ ஏன் பார்த்த? நல்லா ஒரு ஆளு நல்லா விருப்பமா சொல்ற ஒரு ஆளு வரணும். நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்ற ஆளு கேமராவுக்கு முன்னாடி வரணும். வந்து அழகா ஒவ்வொரு வார்த்தையா சொல்லணும். பாக்கி எல்லாரும் கவனிக்கணும். நீ ஏன் பார்த்த? நல்லா பாருங்க, யாரோ ஒரு ஆள் கேமரா முன்னாடி வரணும். நீ ஏன் பார்த்த? தைரியமா சொல்ல.
நீ பார்த்த. நீ பார்த்த. அதுக்கு என்ன சொல்ற? நீங்கிறது என்ன? யூ. பார்த்தங்கிறது என்ன வரும்? சீயோட பாஸ்ட் என்ன? பார்த்த. அப்படிதான். இததான் நீ பார்த்த. இப்ப சொல்லுங்க. இது எப்படி பிரிப்பீங்க? டிட் பிளஸ் சி புடிச்சலாமா? இப்ப எனக்கு சொல்லுங்க. அந்த பையன் பேர் எனக்கு வேணும். முகம் சரியா தெரிய மாட்டேங்குது. குணசீலன். இப்ப சொல்லு. நீ ஏன் பார்த்த? ஒய் அடிச்சது எதெல்லாம் ஈஸியா இருக்குது பாரு. இந்த கரெக்டா போய் இதுல why did you அவ்வளவுதான். நீ பிராக்டிஸ் பண்ணிட்டா குணசீலன் பிராக்டிஸ் பண்ணிட்டா இதே நீ 50 வாட்டி சொல்லி பாரு ஈஸியா வந்துடும். முத வாட்டி சொல்லதான் கஷ்டம். இப்ப இன்னொன்னு சொல்றியா? நீயா பார்த்த இருக்குல்ல, சரியா? இப்ப பாரு. நீ ஏன் போன? அவ்வளவுதான். அருமை. அவ ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. அருமையா சொல்ல. why did you go? வெரி குட். இப்ப அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கும். சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல பாரு. why did you go? நல்லா பாருங்க. அப்படியே மாத்திக்கிட்டே இருக்க போறேன். சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. இப்ப பாருங்க. நீயே வந்த. பார்த்து சொல்லு. நான் காலத்தை மாத்திர பாரு. இறந்த காலமாவே இருக்கு பாரு. நான் இறந்த காலமா இருக்கு காலம். அவ்வளவுதான். அந்த வார்த்தையை அடிக்கணும். அந்த இப்ப பாரு. நீ ஏன் தூங்குன? அடி விட. அப்படி நான் எப்படி கொண்டு வரேன் பாரு. அவ்வளவுதான். இதே மாதிரி எப்படி கொண்டு வர்ற பாரு. ரொம்ப ஈஸி. நீ ஏன் குடிக்கிற? நீ ஏன் குடிச்ச? அவ்வளவுதான். எவ்வளவு இதா வந்துருச்சு பாத்தியா? எவ்வளவு நான் போடுற வழி, நான் எழுதுற முறைய பாரு. உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஆங்கிலத்தை இப்படிதான் நீ கத்துக்கணும். அந்த வாக்கியத்துல அப்படியே அமைக்கணும், அப்படியே கொண்டு வரணும். இலக்கணம், வார்த்தை, வாக்கியம் எல்லாம் ஒரே இதுல அமைச்சு போச்சு பாரு. இப்ப ஒண்ணு பாக்குறியா? நீ ஏன் பாடுன? நீ ஏன் பாடுன? இந்த பாரு அப்படியே இருக்கா? நல்லா பாரு. அப்படியே இருக்கா? இங்க அப்படியே அடிக்கணும். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாத்தியா? இது மாதிரி ஒரு 40-50 வகுப்பு டெய்லி நீ பயன்படுத்தல இல்லையா? நீ ஏன் பயன்படுத்தின? அருமையா சொல்ல. சூப்பர். இப்ப பாரு. இந்த ஒரே ஒரு இதுதான் நீ இலக்கணம் கத்துக்கலாம், வார்த்தைகள் கத்துக்கலாம், கிராமர் கத்துக்கலாம், வேர்ட்ஸ் கத்துக்கலாம், மீனிங் கத்துக்கலாம். இது எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கலாம். எல்லாமே பாரு. இப்ப ஒண்ணு சொல்லாமா? நீ எங்க பாடின? நீ எங்க பாடுன? 2 தான். வேர் போடலாமா? அப்படியே இந்த பேரு அப்படியே டிட்யூ அப்படியே கொண்டு வந்துட்டியா? அவ்வளவுதான். அப்ப டெய்லி நீ இது பண்ணது. நீ எதுக்கு சொன்ன? நீ ஏன் சொன்னாய்? நல்லா சொல்லு. இந்த வார்த்தையை கொண்டு வாங்க. வாவ், என்ன அருமை. இப்ப why did you say? அதே மாதிரி இப்ப பாருங்க. எப்படி கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா? இப்ப இன்னொன்னு என்ன சொல்ல? why did you tell சொல்லாமா? ஓகே, இத போடுங்க. இந்த சேவை தூக்கிட்டு டெல் போடுங்க. இந்த ஆதாரம் இந்த வகுப்பு. இந்த ஆதாரம் வகுப்பு தான். ஏன் இந்த ஆதாரம் வகுப்புங்கிறோம்? சேவை 5 சொல்லு. குணசீலன், இந்த சேவை 5 சொல்லு. அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த செட் வேற மீனிங், இந்த செட் வேற மீனிங். மைண்டுக்குள்ள அது ஓடணும். எப்படின்னா, சொல்கிறான், சொன்னான், சொல்லிக்கொண்டே சொல்கிறது. நம்ம முதல் கிளாஸ்ல படிச்சதுதான். அதேதான் டெல்லு. நல்லா பாத்தீங்க. நம்பர் 2 நம்பர் 3 ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும். ஒண்ணு கிடையாது.
இங்கிலீஷ்ல ஒண்ணா தெரியும், தமிழ்ல ஒண்ணு கிடையாது. told, telling, tells. நல்லா பாத்துக்கணும், நல்லா பாத்துக்கணும். ரொம்ப அடிப்படையான விஷயம். நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு ஏன்னா, இதெல்லாம் இந்த நோட்ஸ் எடுக்கணும், இந்த குறிப்புகள் எடுக்கணும், வீட்டுல போய் பார்க்கணும். நான் எக்ஸல் வந்து அனுப்பி விடுறேன். இதை வந்து உங்க வகுப்பாசிரியர் யாரோ ஒருத்தவங்க இதை ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க, இல்ல நீங்களே கத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்க ரிவைஸ் பண்ணணும். நீங்க ரிவைஸ் பண்ணா ரொம்ப ஈஸி ஆயிடும். நான் அதனாலதான் திருப்பி திருப்பி நானே ரிவைஸ் பண்றேன். நீங்க ரிவைஸ் பண்ணா பவர், ரொம்ப பவர் கிடைச்சிடும் உங்களுக்கு. அடிச்சு உடைச்சிடுவீங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் பெரிய சிங், எஸ், சிங். சிங்குக்கு அப்புறம் சாங், சாங்கு, சங்கு, சங்கு. அது உங்களுக்கு ஒரு அழகா ஒரு வீடியோ கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதுல எல்லாமே வந்துரும். ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை நீங்க பாருங்க, ரொம்ப அருமையா வந்துரும். அது இது மாதிரி இருக்கு. 128 இது எடுத்து வச்சிருக்கோம். அழகா ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிடும் உங்களுக்கு. கடகடன்னு பாத்தீங்கன்னா வந்துடும். அதை அப்படியே சொல்லி சொல்லி பார்க்கணும், வீட்டுல சொல்லி சொல்லி பார்க்கணும், எழுதி எழுதி பார்க்கணும். இப்ப பாருங்க, சிங், சாங், சங், சிங்கிங், இதெல்லாம் வேர்பு. இதோட நவுன் வந்து, இதோட பெயர் சொல் வந்து சாங். இது 6வது ஃபார்ம். நம்ம 6வது ஃபார்ம் 100 வார்த்தை முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். 100 வார்த்தை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 5 ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் 3 ஃபார்ம் இருக்கு. இதுக்கப்புறம் 3 ஃபார்ம் இருக்கு. 6, 7, 8. இந்த 6, 7, 8ங்கிறத 100 வார்த்தைகள் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 5 வார்த்தை தான் பார்ப்போம். சாங் வந்து நவுன், பெயர் சொல். இது பாருங்க, நல்லா பாருங்க. பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் பர்சன் சிங்குலர், பிரசன்ட். இப்ப பாருங்க, இதுல வந்து நீங்க இந்த வார்த்தையை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா வார்த்தை, நம்ம பயன்படுத்துற வார்த்தை எல்லாத்துக்கும் நீங்க வந்து இந்த 5 வார்த்தையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறது பாருங்க, கண்டுபிடிக்கிறது 5 சொல்லுங்க. ஃபைண்டிங், ஃபவுண்டிங் இல்ல, ஃபவுண்டிங்ல வேற மீனிங், வேற மீனிங். ஃபவுண்ட், ஃபைண்டிங், ஃபைன்ஸ். அது ரொம்ப ஒரு அருமையா சொல்லப்பட பாரு ஒரு ஆளு, ஃபவுண்டிங்னு. ஃபவுண்டிங் இங்க இறக்கணும்னா, இங்க ஃபவுண்டிங் யார் சொன்னது, யாரு ஃபவுண்டிங்? இந்த ஃபவுண்டிங் இருக்குல்ல, இது வந்து ஸ்தாபிக்கிறது, நிறுவுறது. ஃபவுண்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஃபவுண்டர். இந்த இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்பாங்க, யாரு ஆரம்பிச்சா ஸ்தாபிச்சான்னு, ரைட்? அதோட இது ஃபவுண்டு. இந்த ஃபவுண்ட் வேற, இந்த ஃபவுண்ட் வேற. ஆங்கிலம் பத்தியா எப்படி குழப்புதுன்னு. ஆனா நம்ம குழம்பிடக்கூடாது. ஆங்கிலம் பயமுறுத்துது, ஆனா பயந்துடக்கூடாது நம்ம. இந்த ஃபவுண்ட் வேற, இது கண்டுபிடிச்சான். இது வந்து நிறுவுகிறான், நிறுவுகிறான், நிறுவினான், நிறுவினான். இது வேற, நம்ம பின்னாடி இதை பார்ப்போம், பயந்துக்க வேண்டாம். ஃபவுண்டட், ஃபவுண்டிங், ஃபவுண்ட்ஸ். வாவ். இந்த ஃபவுண்ட் வேற, இந்த ஃபவுண்ட் வேற, இந்த ஃபவுண்ட் வேற. ஓ வா, அது அப்புறம் பார்த்துக்கோ இந்த இத. ஆனா என்ன வார்த்தை நீங்க பேசினாலும் செயல் வார்த்தை எடுக்கணும், வினைச்சொல், வினைச்சொல். எந்த வார்த்தை இப்ப பார்க்கலாமா? இப்ப நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் எடுக்கலாமா? எஸ். இப்ப குணசீலனை தவிர விசாலினி எங்க இருக்காப்ல? விசாலினி இப்ப நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? விசாலினி ஜீவிதா வந்திருக்காப்லையா? எஸ். இப்ப நம்ம இப்ப பேசுறோம் பாத்தீங்களா? இப்ப தமிழ்ல பேசுற எல்லாமே நீங்க ஆங்கிலத்துக்குள்ள ரொம்ப ஈஸியா கொண்டு வர முடியும். கொண்டு வா. எஸ் விஷாலினி, கொண்டு வா. ஜீவிதா, கொண்டு வா. கொண்டு வாக்கு என்ன வார்த்தை? கொண்டு வா. நல்லா பாருங்க, எழுதிக்கிங்க. இதெல்லாம் தண்ணி கொண்டு வா. இப்ப சொல்றோம்ல, தண்ணி கொண்டு வாப்பா. அப்படி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு 40-50 வார்த்தை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த பாரு, பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த பயன்படுத்துற வார்த்தைய கவனமா
கேட்கணும், கவனமா கேட்கணும், கவனமா படிக்கணும், கவனமா எழுதணும், கவனமா பேசணும். So, அந்த வார்த்தைகளை மட்டும் கவனமா பேசணும். அது புரியுதா? கவனமா பயன்படுத்தணும், கவனமா கேட்கணும், கவனமா பேசணும், படிக்கணும், கவனமா எழுதணும், கவனமா பேசணும். இப்ப கொண்டு வரலாமா? பிரிங்குனா கொண்டு வா. யாராவது பாஸ்ட்னு சொல்ல முடியுமா? ஸ்பெல்லிங் அதுதான் கொண்டு வரணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். யூஸ்க்கு என்ன பாஸ்ட் டென்ஸ்? அப்படியே சொல்லுங்க. அந்த 50 வார்த்தையில வந்துருச்சு இது யூஸ்டு. லிசன், அருமையா சொல்லுங்க. லிசன். ஈடி மட்டும் சேர்க்கணும். இங்க வெறும் டி மட்டும் சேர்க்கணும். இங்க ஈடி. ரீடு கொஞ்சம் கஷ்டமானது, ஆனா சொல்லிடலாம். ஆனா எழுதுறப்ப ஆரிஏடின்னு இருக்கணும், படிக்கிறப்ப ரெட்டுன்னு படிக்கணும். அருமை அருமை அருமை. ரைட். வெரி குட். ஸ்பீக். இப்ப பாத்தீங்களா நம்ம டெய்லி பாத்தீங்களா? அருமை அருமை அருமை. ரைட்டா? அதேதான். பாத்தீங்களான்னா சீனு போட்டாலும் பாக்குறது. இப்ப என்னன்னா, லுக்குன்னா குயிக்கா பாக்குறது, சீனா கொஞ்ச நேரம் பாக்குறது, வாட்ச்னா ரொம்ப நேரம் பாக்குறது. எழுதிக்கிங்க. வாட்ச் கையில கட்டிக்கிற வாட்ச் இல்ல, பாக்குற வாட்ச். ஐ எம் வாட்சிங் டிவினா ரொம்ப நேரம் பாக்குறேன்னு வாட்ச். அந்த வாட்ச் கடியாரம் கிடையாது, பாக்குறது. பாத்தீங்க? ரைட். இஸ்ன்னு போடுறேன். ரொம்ப அதிமுக்கியமான வார்த்தை இருக்கிறது. இத பாஸ்ட் டென்ஸ் அடிங்க. அப்படியே அடிச்சிருங்க. இருக்கின்றனன்னு போடுறேன். பாஸ்ட் டென்ஸ் அப்படியே அடிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒரு 100 வார்த்தைக்கு மேல கிடையாது நீங்க பேசுறது. அந்த 100 வார்த்தை இங்க இறக்கிடணும். 100 வினைச்சொல்லுக்கு மேல நீங்க பேசவே மாட்டீங்க. அந்த 100 வினைச்சொல்லும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையா பார்க்க போறோம் வரப்போற கிளாஸ்ல. ஆனா அந்த 100 வார்த்தைக்கும் பாஸ்ட் டென்ஸ் தெரியணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரியணும், இது தெரியணும். சோ அதை நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அதை நீங்க போட்டிருக்கேன். நான் வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்த புட்டுக்கு என்ன யாராவது சொல்ல முடியுமா? இல்ல வெறும் புட்டுதான். புட்டுதான். இது சாப்பிடுற புட்டு இல்ல, இந்த வைக்கிற புட்டு. ரைட். புட். எஸ். இந்த 2 புட்டு வந்து மாறாது. கட் அப்படியே போடலாமா? கட் பண்ணலாமா? கிளாஸ என்னைக்குமே கட் பண்ண கூடாது. கட்டுக்கு கட்டுதான். வெஜிடபிள கட் மாறல பாத்தீங்களா? எழுதிக்கணுமா? கட்டாயமா எழுதிக்கணும். எழுதிட்டாக்க இப்ப பாருங்க. லெட்டுன்னா அருமையான வார்த்தை. விட்டுன்னு அர்த்தம். லெட்டுன்னா விடு. லெட்டுன்னா எழுதிக்கிங்க. தமிழ்ல எழுதிக்கிங்க. நீங்க ஆங்கிலம் பேசுறப்ப லெட்டுக்கு லெட்டு தான். இத வந்து வகை வகையா நான் கொடுத்திருப்பேன். நீங்க எப்படி பாக்குறதுன்னு நான் சொல்றேன். நீங்க பாருங்க. இப்ப இது எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? ஆர் வேர். இப்ப பாருங்க. ஆம்னு சொல்றேன். இருக்கிறேன். இப்ப இருந்து எனக்கு என்ன வரும்? நான் இருக்கிறேன். ஐ ஆம். ஆம் வந்து என்னவா மாறும்? ஏன் தெரியல. இருந்தேன்னு தான். இருந்தேனுக்கு என்ன? இஸ் எப்படி வாசம் மாறுதோ ஆம் வந்து வாசம் மாறப்போகுது. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட். நோட் பண்ணிக்கிங்க. இப்ப ஸ்டாண்ட் அப்ப வருதா? ஸ்டாண்ட மட்டும் தனியா கழட்டிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டாண்ட கழட்டிட்டா ஸ்டூட். நிக்கிறீங்களா? நிக்கிறேன். நீ நின்ன நல்லா பாத்துங்க. நிக்கிற. அப்ப உட்கார்ந்தா வெரி குட். எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தமிழ்ல அழகா எழுதிக்கணும். இதுல
ஹோம்ஒர்க்கா தமிழ்ல எழுதிக்கணும். நடக்கிறது. டெய்லி நீங்க பண்ற விஷயம், டெய்லி நீங்க பண்ற விஷயத்த எல்லாமே எழுதுங்க. நான் ஓடுறேன். நல்லா பாருங்க. ஓடுறேன். ஓஹோ, ஓஹோ. வேன். சூப்பரா எழுதிக்கிங்க. எழுத விட்டுறாதீங்க. எழுதணும், எழுதணும், படிக்கணும், கேட்கணும், பேசணும். எழுதணும், படிக்கணும், கேட்கணும், பேசணும். அது மட்டும்தான் ஒரு மொழியை கொண்டு வர முடியும். இப்ப பாருங்க, ரன் ரேன். இப்ப பாருங்க, குடிக்கிறேன். நல்லா பாத்துங்க. டெய்லி பண்றது. எடுக்கிறேன். டெய்லி வாங்குறேன். தமிழ்ல நீங்க எழுதணும். இது அருமையான வார்த்தை. பாட். நல்லா பாத்தீங்க. பாட். பிரிங் பிராட் அடிச்சுங்க. பிரிங் வந்து பிராட். இங்க பாத்தீங்களா, இங்க கொண்டு வந்தீங்களா? பிரிங் வந்து பிராட். பை. இப்ப பாருங்க, பை வந்து பாட். அதே மாதிரி யோசிக்கிற பாருங்க. திங்க். யோசிக்கிறது. சொல்லுங்க. தாட். திங்க்டுன்னு ஒரு வார்த்தை இல்ல, தப்பா போயிடுவாங்க. தாட். எழுதிக்கிங்க. செய்யறேன். உருவாக்குறேன். செய்யறேன். இத வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொன்ன இல்லையா? என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப தெரியுதா? நோ. சைலண்ட். யாராவது சொல்லணும். ஜீவிதா சொல்லு பாப்பா. நீ சொல்லு பாப்பா. நோக்கு கரெக்டா நீ மட்டும் கை தூக்கிட்டு ஸ்பெல்லிங்கோட சொல்லணும். KNEW. எஸ் ஜீவிதா. இன்னொன்னு கேட்கலாமா உனக்கு? இப்ப பாரு, கேட்கலாமா? ஆஸ்க்டு. வெரி குட். இன்னொன்னு கேட்கலாமா? நீ சொல்லுவியா? நீ சொல்லுவியா ஜீவிதா? இல்ல, டெல்ட் வராதே. ஆஹா, இல்ல, டோல்ட். ஜீவிதா பேசுற. உனக்கு பிடிச்சிருக்குதா? உனக்கு வேணுமா? ஜீவிதா, உனக்கு வேணுமா? எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. நான் எப்படி அதை எடுக்கிறேன்னு பாருங்க. நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. டேக் ஆல்ரெடி வந்துச்சா? நான் பேசுறதையே இங்க எழுதுறேன். ரைட்ட வந்து ரோட். இத முன்னாடியே நம்ம எழுதிட்டோம். இப்ப நம்ம என்ன? நான் பாடம் நடத்துறேன். யாருக்காவது தெரியுமா? பாடம் நடத்துறேன். பாடம் நடத்துறேன். ஜீவிதா, பாடம் நடத்துறேன். டீச்னு சொல்லணும். இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வேணும். விசாரணி யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா கை தூக்கிட்டு சொல்லணும். கை தூக்கிட்டு சத்தம். TIUGHD எழுதிக்கிங்க. ரொம்ப முக்கியம். அவ்வளவு முக்கியமானது. அதே மாதிரி நான் கத்துக்கிறேன். கத்துக்கிறதுக்கு யாராவது சொல்லுங்க. கத்துக்கிறேன். இதுல பாருங்க, இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. அமெரிக்கால
அமெரிக்கால சொல்லுவாங்க, லண்டன்ல லேர்ன்ட்டும்பாங்க. சொல்லு அதனால லேர்ன்டுன்னு சொல்லலாம், லேர்ன்ட்டுன்னு சொல்லலாம். லேர்ன்டு லேர்ன்டு கத்துக்கிறேன், கத்துக்கிட்டேன், படிக்கிறேன். அது வாசிக்கிறது. அந்த அந்த ரீடு வந்து வாசிக்கிறது, இது வந்து படிக்கிறது. ஸ்டடீடு ஸ்டடீடு. இப்ப பாருங்க, ஆரம்பிக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இப்ப பாருங்க, கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? இப்ப சொல்லு ஜீவிதா, பிகினோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு எனக்கு சொல்லு. வாவ் வாவ், began. நல்லா பாத்துங்க, பிகின் வந்து began. இப்ப முடிக்கிறதுக்கு யாராவது இங்கிலீஷ்ல சொல்லுங்கப்பா. முடிக்கிறது, கிளாஸ முடிச்சிடலாமா? ஜீவிதா, கிளாஸ முடிச்சிடலாமா? ஒன்னு பினிஷ், இன்னொன்னு கம்ப்ளீட், இன்னொன்னு ஃபைனல் வந்து இறுதியாக முடிக்கிறது. முடிக்கிறது ஈல ஆரம்பிக்கும், 2 எழுத்து, இன்னும் 2 எழுத்து மிஸ்ஸிங். அவ்வளவுதான். அப்படியே அருமை அருமை. பினிஷ்டு. 10 மணி ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? இந்த முடிச்சிடலாமா? இங்கிலீஷ்ல பேசிட்டு முடிச்சிடலாமா? நம்ம கிளாஸ முடிச்சிடலாமா? அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லாமா? நம்ம கிளாஸ முடிச்சிடலாமா? பினிஷ் அடிக்கிறீங்க, கிளாஸ நம்ம முடிச்சிடலாமா? நல்லா பாருங்க, முடிச்சிடலாமா? முடிக்கலாமா? முடிக்கலாமா? ஓகே, ஒண்ணும் இல்ல. டு வி, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க ஈஸியா கத்துக்கலாம், அது ஒண்ணும் பெரிய கஷ்டமே கிடையாது. Do we finish the class? முடிக்கிறோமா? முடிச்சிடலாம், முடிப்போமா? நல்லா பாருங்க, அருமையா வந்துருச்சு பாருங்க. இப்ப முடிச்சோமா? முடிச்சிட்டோமா? கிளாஸ் முடிஞ்சிருச்சா? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எப்படி கிளாஸ் முடிச்சோம்? எப்படி கிளாஸ் முடிச்சோம்? நல்லா கவனிங்க, எப்படி கிளாஸ் முடிச்சோம்? இத அப்படியே வச்சிருக்கீங்க. எப்படி கிளாஸ் முடிக்கிறோம்? இப்படி சந்தோஷம். இப்ப சொல்லுங்க, யாராவது கேக்குறாங்க, ஏன்பா சீக்கிரமா கிளாஸ் முடிச்சு? ஏன்பா கிளாஸ் முடிச்சீங்க? ஏன் கிளாஸ் முடிச்சீங்க? ஏன் கிளாஸ் முடிச்சீங்க? அவ்வளவு சூப்பரா கிளாஸ் முடிச்சிருக்கீங்க. எப்ப முடிச்சீங்க? வாவ் வாவ். எப்ப முடிப்பீங்க? எப்ப முடிப்பீங்க? எப்ப முடிப்பீங்க? எப்ப முடிப்பீங்க? டிட்டோ தூக்கிட்டு வில்ல போட்டுருங்க, முடிச்சது. நாங்க இப்ப கிளாஸ முடிப்போம். இப்ப போலாமா? நாங்க இப்ப கிளாஸ முடிப்போம். நல்லா பாருங்க, நாங்க இப்ப கிளாஸ முடிப்போம். பாருங்க, நாங்க இப்ப கிளாஸ finish the class now. இப்ப கிளாஸ் முடிக்கிறோம். சோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னா, நாளைக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் ஃபோனடிக்ஸ் எடுத்துடலாமா? விட்டு போனதெல்லாம் முடிச்சிடலாமா? ஓகே, சோ இப்ப ஆஃப் இயர்லி லீவ் முடிச்சு ஃபோனடிக்ஸ் பண்ணிக்கலாமா? வெரி குட், வெரி குட். மணி உங்களுக்கு 10 மணி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா இன்னைக்கு நீங்க
கிளாஸ் இப்ப வந்து டெக்னிக்கலா இது வந்து கிளாஸ் நம்பர் 11 டிசம்பர் இதுல கிளாஸ் நம்பர் 11ல இருக்கு. நான் வந்து கிளாஸ் நம்பர் 10ல வந்து ஆட் பண்ணாலும் 11ல நான் போடுறப்ப உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கும். சங்கரி அன்னைக்கு போட்டோ எடுத்தது இப்ப பாரதி போட்டோவை அப்படியே எனக்கு அனுப்பி ஒண்ணுமே. என்ன போட்டோ? பாரதி போட்டோ எடுத்தது, பாரதிய இந்த 3 பேரை வச்சு. அனுப்புறேன். கிளாஸ் நம்பர் 11 டிசம்பர் 11 2023 இன்று முடிவடைகிறது. உங்களுக்கு இப்ப கிளாஸ் புரியலன்னா நீ கேட்டுக்கணுங்க. வெரி குட். குறிப்பு அந்த நோட்ஸ் எடுத்ததை நீங்க பயன்படுத்தணும். 6 மாசம் ஆனாலும் இந்த நோட்ஸை லூஸ் பண்ணக்கூடாது. இந்த நோட்ஸ் வந்து கையில வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். நீங்க ஆங்கிலத்துல தரவாகிற வரல இந்த நோட்ஸ் முக்கியம். அதே மாதிரி இந்த எக்ஸலை நான் இப்ப அனுப்பி விடுறேன். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ரெக்கார்ட் இருக்குது, நம்ம அனுப்பி விட்டுறேன் நானு. அப்புறம் இந்த ஒரு வார்த்தையா 5 வார்த்தையா பாக்குறதுக்குரிய வீடியோ லிங்க் நான் அனுப்புறேன். அதுல 128 வார்த்தை இருக்கு. அதுல அருமையா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கேட்டாலே போதும், அடுத்தடுத்த வார்த்தை வந்துடும். நீங்க நல்லா பாத்துக்கலாம். நான் அதை அனுப்பி விடுறேன். சரி, நாளை சந்திப்போம். I will meet you tomorrow. எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? I will meet you tomorrow. நாளை நான் உங்களை சந்திப்பேன். நான் நாளை உங்களை சந்திப்பேன். I will meet you tomorrow. Okay, thank you very much. Thank you very much. Thank you. I will meet you tomorrow. I will meet you tomorrow. Thank you very much. Yes, thank you. Super. Thank you.